13ஆம் திருவிழா வேட்டை திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்கிறது. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டிசுட்டான் தாண்டோன்றீஸ்வரம் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கி இங்கே என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே திருவிழா நடக்குது. அதுலேயும் இந்த வேட்டை திருவிழான்றது ஒரு வித்தியாசமான இருக்குமென்னு சொல்லிக்கணும். எல்லா இடத்துலையும் பார்க்க வித்தியாசமாக இருக்குமா. அப்போ நானும் சுலக்ஷனாக வேறொரு படப்பிடிப்புக்காக வந்தாங்க. இங்கே கேட்க சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ என்ன விஷயம்னு பார்ப்போம்னு வந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம் பெறும் இதுல? வணக்கம் வணக்கம். எவ்வளோ தூரம் பெறும் இதுல? 1 கிலோமீட்டர் போய் காட்டுக்கு காடு தானே இதால போய்க்க காடு வயல்வெளி எவ்வளோ நேரத்தில் வலிக்கிறீங்க? 4 மணி. இப்போ சனமெல்லாம் அங்கே போய் சரிங்கண்ணா. நன்றி. இப்படி பார்த்தோம்னா இப்போ சுவாமி வெளியில் வரப்போது வேட்டைக்காக வெளியில் வரப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தியாவில் பக்கம் சுவாமி வேட்டைக்கு போகுது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பாரம்பரிய முறைப்படி பரமளவு எல்லாம் அடித்து கொண்டிருக்கிறோம். சுவாமி வெளியில் வரப்போது அதுதான் பார்க்க பே பண்ணிட்டு இருக்கேன். வித்தியாசமான முறையான வேட்டை திருவிழா தான் இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இத்தனை கோயிலில் வேட்டை திருவிழா பார்த்துருப்போம். இங்கே வித்தியாசமாக இருக்குது. நேர்த்திக்காகவே மக்கள் அந்த வீடன் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூலியை கொண்டு கட்டி கொண்டு போயிருந்தோம். போன வருஷம் 2000 பேருக்கு மேலே வீடர்கள் இந்த வருஷம் அதுக்கும் கூட வர சொல்லப்படுது. வித்தியாசமான வேட்டை திருவிழா தான் இருக்க போது நீங்களும் இந்த காணொலி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேட்டை திருவிழா ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறார்களோ இல்லை இந்த வெளியில் இருக்கிறார்களோ உங்களுக்கு இந்த வேட்டை திருவிழா பார்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா இல்லை இந்த வேட்டை திருவிழா பற்றி தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சவாலாக இருக்கிற விஷயம் காற்று பயங்கரமாக இருக்குது. அப்போ கதைக்கிறதே ஒழுங்காக விளங்குமோன்னு சந்தேகம். அவ்வளோத்துக்கு காற்று கூடுவாக இருக்குது. இப்போ சுவாமி வெளியில் இப்படியே அந்த வேட்டை திருவிழா நடக்கிற இடத்துக்கு நாங்களும் இப்போ போகிறோம். சுவாமி நாங்களும் வேட்டை திருவிழா நடக்கிற இடத்துக்கு போகிறோம்.
வித்தியாசம் ஆ அப்படியே வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து நாங்கள் சுவாமிக்கு முன்னால் வந்து நடந்து வந்துவிட்டோம். எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தாண்டி வரைக்கும் வந்து ஒரு வயல்வெளிகளும் காடோடு சேர்ந்த ஒரு வயல்வெளி வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்க. நான் காட்டுறேன் வந்து அதில் வந்து இந்த வேட்டை திருவிழா நடக்குமா, ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னாக்களுக்கெல்லாம் வந்து வேடர் மாதிரிக்கான இந்த வேடர் மாதிரி வெளிக்கிட்டு கொண்டு வைக்கணும். சுத்திர வயல் அதோட சேர்ந்த காடு, அதுக்கெல்லாம் வந்து வேட்டை நடக்கும். இதுக்கெல்லாம் நடக்குமா? அப்படியா? அங்கே போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த திருவிழாக்காக வந்து வெளிக்கிட்டு குழந்தைகளை வந்து கட்டி வெளிக்கிட்டு கொண்டிருக்கேன். நம்ம வீட்டு மாதிரி உங்களை முடிச்சுட்டு வரோம். உங்களை முடிச்சுட்டு வரோம். ரெண்டு வயதுக்காரர் வீடு பூசுறாங்க, வலிக்கிறாங்க. நீங்கள் வலிக்கணும். என்ன சாமான்? சரி, ஒரு வருஷம் வீடுறா மாறுறதோ தலைக்கும் தொப்பியா கிரீடம் எல்லாம் வாங்க. கிரீடம் திரும்ப காணி உள்ள போகணும். போக மாட்டேன். சின்ன வாண்டுகளுக்கெல்லாம் வந்து வேடர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இருக்குது. கட்டிக்கறி போலங்க. அதுவும் அப்படி எடுக்கிற நீங்கள் என்ன மரத்தில் கறி எடுக்கிறீங்க? இதில் சரி அந்த வேலி கறி நிற்கும். ஓ சரி மச்ச தடி வந்து அது இல்லையாப்பா, இதாக இருக்கும்ப்பா. கொஞ்சம் என்ன பச்சை மாட்டை அதுதான் குடிவாம எடுக்கிறேன். பச்சை மாட்டை கறி தான் நல்லா வா. குடியெல்லாம் கட்டி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான கொதிக்கும் கொதிக்கும் இந்த முள்ளு. எவ்வளோ எடுத்து வேட்டையாடுற இடத்துல வந்து சுவாமி வந்துடுது. வெளிக்கிடையில் வந்து மக்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் தொகை வந்து கூடவாக தான் இருக்குது. இதில் முன்னுக்கு பார்த்திங்கன்னா வாளுகள், அந்த வேலுகள், மற்றது வந்து பிலாப்பழம், அப்படியான பண்டங்கள் எல்லாம் வந்து வருது, நைவேத்திய சாமானெல்லாம் வருது. அப்படியே பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து இதில் வருது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வெளிக்கிட்டு நிற்கணும். வயசு போனாக்கள்லேருந்து வந்து முதியோர்கள் வரைக்கும் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்து முதியோர்கள் வரைக்கும் வந்து இங்கே வந்து இந்த வேடர் பேசும்போது போட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது. நாங்கள் அங்கே பார்க்குற வேட திருவிழாவும் இங்கே பார்க்குற வேட திருவிழாவும் கணக்க வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து சுவாமி வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு பூசை ஏதோ நடக்குமா. அப்போ அந்த பூசையை பார்க்குறதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ போய்கொண்டிருக்கோம். என்னோட உடம் நெடுங்கல் ஒடியமலை பக்கத்தில். அப்போ எத்தனை மணி சாமி நீங்கள் சரியாக வலிக்கிடும் இதில் வேட்டதில்ல அது 4 மணிக்கு வலிக்கும். 4 மணிக்கு வலிக்கிட்டு எத்தனை மணி வேறு திருப்பி 7 மணி ஆகும். 7 மணி ஆகும் வேட்டையாடி வேற 7 மணி ஆகும். என்னென்ன விஷயம் நடக்கும் இப்போ? இங்கே 16ஆம் திருவிழா நடக்குது ஒடிச்சிட்டாங்க. அதில் 13ஆம் திருவிழா வேட்டை திருவிழான்னு சொல்லுவோம். மிகவும் சிறப்பாக நடக்கிறது. அது எங்கட ஊர் திருவிழா. ஒதியமலை கிராம மக்கள்கிட்ட மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு மிக சிறப்பான ஒரு திருவிழா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களோட மக்களுக்கும் கிடைச்சது நாங்கள் பெருமைப்படுறோம். நீண்ட காலமாக எங்களோட பரம்பரை வறுமையாக நாங்களே இந்த திருவிழாவை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இதுல அந்த வேட்டை வேஷம் போடுறதெல்லாம் யாரும் போடலாம். வேட்டை திருவிழா அது நேத்தி எல்லா ஊர் மக்களும் எல்லாருமே யாருமே போடலாம். அதுக்கு அந்த நேத்தி என்ன அதுக்கு ஒரு முறை. அதுக்கு பாகங்குலை என்ற ஒரு குலை இருக்கு. பாகக்குலை அந்த குலையத்தான் பாரம்பரியமா எல்லாருமே கட்டி கறி பூசி அந்த வேட்டையை எல்லாரும் நல்ல ஆடுவினம். மேளம் அடிக்கிறது, மேளத்துக்கு ஆடுவினம். அந்த கூடாத செயல் ஒன்றும் செய்யாமல் அதுக்குரிய தலைமை வேடன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அதுக்கு காவலாளி இருக்கணும். அப்படி எல்லாருக்கும் பொறுப்பாக இருக்கு. 1000 வேடன்டா அதுக்குரிய எல்லாரும் பொறுப்பாக இருக்கு. அவை இந்த போன வருஷம் குறைஞ்சது ஒரு 2000 பேர் கிட்ட வந்து 2000 பேர். இந்த முறை இன்னும் அதிக மக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் பாப்பீங்களா திருவிழாவிலே சிறப்பான திருவிழா வேட்டை திருவிழா. ஓகே, நன்றி, சந்தோஷம். அதோட எங்களை கண்டோட சிரிச்சோம். நாங்க உங்களோட நிகழ்ச்சியை நாங்கள் நிறைய நாளா பார்த்து கொண்டிருக்கோம். எங்களோட மக்கள் எங்களோட எல்லாருமே நாங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. நல்ல நிகழ்ச்சி. மிகவும் உங்களோட சேவை. என்ன பிடிக்கிறது உங்களுக்கு? உங்களோட சிரிப்பு பிடிக்கும். நல்ல கதை. இந்த பிப்ரவரி காலத்து எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா கேட்டு நாங்கள் நல்ல ஒரு மேய்ச்சிருக்கோம். சந்தோஷம். புதுசா காணொலி தந்துட்டே இருக்கோம். வேட்டை திருவிழா பதிவு செய்து கொள்ள முழுமையா போட்டு முழுமையா பாருங்க. எங்களோட ஒரு மக்களுக்கு கிடைச்ச ஒரு பாரி ஒரு சந்தோஷம் தான் சொல்லுவோம். ஓகே, எனக்கு சந்தோஷம். நான் என்ன முதல் முறையா இந்த எனக்கே புதுசா இருக்குமே. நிறைய பேர் 2000க்கு மேற்பட்ட ஆக்கள் பேர் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த வட்டாரத்துக்கே நிக்க இல்லாம இருக்கு. முன் வீதி வழி வீதிக்கு கூடுதல் நடக்கும் இந்த வேட்டை திருவிழா. இது கோயில் வீதியில இருந்து சுவாமி போய் இங்க ஒரு வயல் வெட்டை ஒன்று இருக்குது. அந்த வெட்டையில தான் சுவாமி வேட்டையாடுறது. தேன் எடுத்து அங்கே வேட்டையாடி தேன் எடுத்து வேட்டையாடி அப்படியே ஊரை சுற்றி ரோட்டால வந்து சுவாமி வந்து இங்கே வந்தால் வேடுவர் விரைகளே கதவு மூடப்பட்டிருக்கு.
சிவனுடைய கதவு வந்து மூடப்பட்டு ஆ. உமாதேவியருக்கு தெரியாம தான் அவர் வேட்டைக்கு போறார். அவ உள்ளுக்கு இருந்து அவ கதவை திறக்க மாட்டார். ரைட் ரைட் அப்படியெல்லாம் ஒரு புராண கதை அவர் வந்து நீ வாதாடுவார். தன் மனைவியிட்ட தான் செய்த குற்றம்னு சொல்லி வாதாடி அவ கதவு திறந்தா தான் அவர் உள்ளுக்கு போகலாம். அப்படி ஒரு மிகவும் அதோட நீங்கள் இருந்து பார்ப்பீங்க. அந்த வாதாட்ட கட்டத்தை எல்லாம் எடுத்து மக்களுக்கு சிறப்பாக போட்டு காட்டு. ஓகேண்ணா நன்றிண்ணா. வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. நேராக நிற்கிற எங்களுக்கு எங்களுக்கே வந்து அந்த வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. நேற்று கூட பார்க்கலாம் அளவுக்கு வந்து ஏராளமான வீடர்கள் வெடியெல்லாம் கொளுத்தி சின்ன வீடர் எல்லாம் போட்டு அந்த இடமே வந்து அப்படி நிறைஞ்சு போயிருக்குது. மக்களால் வந்து நிறைஞ்சு போயிருக்குது. வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. வீடர் மேலே எல்லாரும் சுவாமியை வந்து காவி
நீயா காடு மேலே ஏறி போகிற மாதிரி ஏற்றி ஏற்றி கொண்டு போறீங்க போகிற விடாம சிறுபட போல இதோட போல பாதி இப்போ வந்து வேட்டையாடுற இடத்துக்கு வந்துட்டோம் என்ன நடக்குது இதுக்கு என்ன நடக்கும் படைக்கிறது தெரியுதா? நீங்கள் எடுத்தாங்க நீங்கள் எடுத்தாங்க சுற்றி ஒன்று நீயே மட்டும் பாரு வேலை விட்டு இல்லையா
நடக்கலாம் பாரதிபுரத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக்கொண்டு போகணும் மூஞ்சிய மடக்கு ஏன்னா அது வந்து பில் எல்லாம் பண்ணிக்குது சரி அந்த வில்லு அம்பு எல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் வச்சுருக்கீங்க தண்ணி உலகணும் நினைக்கிறேன் வணக்கம் நாங்கள் என்ன அப்படியே தெரியும் இப்பதான் உயரமாக வச்சுக்கொண்டு நாங்கள் உங்களது கோரிக்கைகளை ஏற்று இப்பொழுது அந்த அளிக்கின்ற அந்த நிலையங்களை எல்லாம் புரட்டியானோம். ஓம் ராஜாவர்ணோ தேவா பிரஹஸ்பதே போறீங்களா
இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து சுவாமி வந்து வேட்டையாடி முடித்து வந்து மீண்டும் வந்து கோயிலுக்கு வந்து போய்கொண்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ஏராளமான வேட்டர் வருஷம் போட்டார்கள் வந்து மேளம் அடித்து ஆடி பாடி முருகன் பாட்டு பார்க்கணும், கருப்பன் சுவாமி பாட்டு, அப்படி எல்லாட்ட பாட்டும் வந்து கடவுள் பக்தி பாட்டெல்லாம் வந்து பாடிக்கொண்டு வந்து அப்படியே வந்து எல்லாம் போய்கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் நினைக்கிறேன் அந்த வயல்வெளி ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்திங்கன்னா வேடர்கள் மக்கள் அப்படி வந்து நிறைஞ்சு போயிருக்குது.